மெயினா இந்த 12 மாநகராட்சிகள் இருக்கு. ஸோ இந்த 12 மாநகராட்சிகளுக்கும் தூய்மை பணியாளரை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து தனியாருக்கு குடுக்க போறோம். ஸோ இந்த 12 மாநகராட்சியோட அந்த பணியாளர்கள் எல்லாமே வந்து இனிமே பிரைவேட் அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப அத வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன கேன்சல்? எதனால கேன்சல்னாக்க, அவங்களோட இதே வந்து பிரைவேட்ல வந்து அவங்க குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ பிரைவேட்ல குடுத்துட்டாங்கன்னா, அவங்க எவ்வளோ சம்பளம் குடுக்குறாங்களோ அத தான் வாங்கிக்கணும். அவங்க எத்தன மணி நேரம் வேலை குடுக்குறாங்களோ, அத்தன மணி நேரம் அவங்க வேலை பார்த்தாகணும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதுல எவ்வளோ வந்து அராஜகம் நடந்துச்சு. அவங்கள வந்து எப்படி வந்து குண்டுகட்டா வந்து கைது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஆனா, இப்ப இந்த ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அத வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இல்ல நாங்க வந்து தனியார் குடுக்க போறோம் அப்படின்னு மாரி சொன்னாங்க. ஆனா, இப்ப அது வந்து நம்ம தமிழர்களோட சிஎம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அத வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா, இப்ப இருக்கிற இவங்களுக்கு இன்னும் பணி நிரந்தரம் குடுக்கணும். இதுல எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பரரியா வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. சார் யாரு? இந்த தூய்மை பணியாளர்கள்ல. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு நிரந்தர பணி குடுக்குறோம். அதையும் வந்து நம்ம வந்து இதுல வந்து வேண்டுகோளா வைக்கிறோம். ஸோ நம்ம அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேர்முகத் தேர்வு வந்து ரத்து. எங்கன்னாக்க, இப்ப அறநிலையத்துறை அமைச்சரா யார் இருக்கா? ரமேஷ் இருக்காங்க. ஸோ ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏ. ஸோ அவங்க இப்ப அறநிலையத்துறை அமைச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி சேகர் பாபு இருந்த இடத்துல வந்து இவர் இருக்கிறாரு. ஸோ இவர வந்து நெறைய இடங்களுக்கு போயிட்டு அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறத எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கவரு. இப்ப அதாவது திருவண்ணாமலையில வந்து போய் ஒரு விசிட் போயிருக்காங்க. அங்க விசிட் போனதுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெறைய பேர் வந்து நேர்முகக்கான தேர்வுக்கு வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி இருக்கும்போதே 9 பேருக்கு மேல வந்து பணியிடங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நேர்காணல் வந்தவங்கலாம் வந்து லஞ்சம் கொடுத்து தான் உள்ளேக்கு வந்திருக்காங்க. சிஎம் ஆன ஸ்டாலின் அவங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம இனி வந்து நம்ம கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம தனித்து போட்டியிடுறத வந்து நாங்கள் வந்து அதிகமாக விரும்புகிறோம். ஸோ நம்ம அதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து